அதை நானோ நீங்களோ செய்யவில்லை, கர்த்தர் செய்தார் என்பதை மனுக்குலம் அறிய வேண்டும் என்பதற்காக கொஞ்சத்தை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்கள் கழுவி நீங்க சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களால் மாற்றப்பட்ட நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் சபையை குறிக்கிறது. சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் வாக்குத்தத்தமாய், நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படும். தேவன் கொடுக்கிற பாதுகாவல் உண்மையான நித்தியமான ப்ரொடெக்ஷன். தேவன் இந்த ஆண்டிலே உன்னை ஒரு விலையேறப்பட்ட பாதுகாவலுக்குள்ளே நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரட்சிப்பை என்பது சால்வேஷன், அதை குறிக்காதபடி பாதுகாவல், ப்ரொடெக்ஷன், பாதுகாவலை குறிக்கிறது. தேவன் கொடுக்கிற பாதுகாவல். ஒவ்வொரு விசுவாசிகளையும் தேவன் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பாதுகாவல் இல்லாதபடி குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறார், சபையை தேவன் பாதுகாக்கிறார். நாம் நாட்களை தாண்டுவது தேவனுடைய கிருபை, தேவனுடைய பாதுகாப்பு. ஏனென்றால் புதிய நாளை கர்த்தர் காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 2021 கர்த்தர் அவருக்கு இடும் நாமம் நமக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதை, தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவார். தாவீதின் கிளைதான் இயேசு. ஏனென்றால் தாவீது யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாயி தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் என்றால் பத்மை கூட உரத்த சத்தமாய் அழைத்த போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாய் அழைத்தார். இயேசுவை பார்த்தார். திரள் கூட்டத்தில் இயேசு சென்றபடியினால் அவனுடைய சத்தம் கேட்கவில்லை. ரைட் டைம், இது சரியான நேரம், இயேசுவை சந்திக்க வாய்ப்பில்லை என்று அவன் துரிதமாய் அறிந்து உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னபோது அந்த சத்தம் இயேசுவின் காதில் ஒலித்தது, தொனித்தது. உடனே அந்த இடத்தில் நின்று அவனுக்கு பார்வையடைய செய்தார். இயேசு உணர்ந்தார், நாம தாவீதின் குமாரன், தாவீதினுடைய கிளை, யூத கோத்திரத்திலே நாம் வந்தோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இது இயேசுவின் நாட்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் இயேசுவின் நாட்கள். இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்றார், ஒரு நாளை உனக்கு வச்சிருக்கேன், தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், சபை பாதுகாக்கப்படும். இஸ்ரவேல் சபை குறிக்கிறது சுகமாய் வாசம் பண்ணும், அமைதியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார், பாதுகாவலை கர்த்தர் கொடுப்பார். வாசிக்கலாம், சங்கீதம் 17:9 தாவீது அரசன் சொல்கிறார். வாசிக்கலாம், குயிக்கா, சீக்கிரமாக. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் கீழ் வருகிறார்கள், உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார். இங்கே விசுவாசி என்று எழுதவில்லை, இஸ்ரவேல் என்று சொல்லவில்லை, மனுபுத்திரர் காமன சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இயேசுவாவுடைய செட்டையின் கீழே எந்த மனுஷன் குடிகாரனா இருக்கலாம், எபச்சாரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவங்க இயேசுவின் செட்டையின் கீழே வந்து விட்டால் அவங்க சொல்லுவாங்க, தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவருடைய செட்டையின் நிழலின் சுகத்தை நான் அனுபவித்தேன், அவர் என்னை தள்ளவில்லை. வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர் இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் வருகிற எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுகிறவரே இல்லை.
அடுத்து வேதம் சொல்லுது, இயேசுவா எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற மெய்யான இயேசுவின் கரத்திலே நாம் வந்துவிட்டால் நிச்சயமாய் நாம் பிரகாசிப்போம். இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். சால்வேஷன், இதுதான் ரட்சிப்பு. ரெண்டு ரட்சிப்பு, பாதுகாவலையும் கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது ரட்சிப்பு சால்வேஷன். அநேகர் ஞானஸ்நானம் இருப்பாங்க, அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ளே கடந்து கொள்வாங்க. உங்க குடும்பம் ஒரு குட்டி பரலோகத்தை போல, யோவான் ஸ்நானகன் குடும்பத்தை போல மாறும். சகரியா எலிசபெத் தம்பதியருக்கு யோவான் ஸ்நானகன் பிறந்தான். சகரியா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றான், எலிசபெத் பரிசுத்தாவின் அபிஷேகம். யோவான் ஸ்நானகன் வயிற்றிலே இருக்கிற போதே பரிசுத்தாவினாலே துள்ளினான். இதுதான் ஃபேமிலி, இதுதான் ரட்சிப்பு, இதுதான் சால்வேஷன். உங்களுடைய குடும்பமாய் நீங்கள் தேவனை ஆராதனை செய்ய, உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார். துன்மார்க்கமாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், ஐயோ என் பிள்ளைகள் குடித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று நீங்கள் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான தீபம். அவர் நிச்சயமாய் சபைக்கு அழைத்துக் கொண்டு வருவார். நீங்கள் குடும்பமாய் ஆராதிப்பீர்கள். அநேகர் சொல்லலாம், பாஸ்டர் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே நான் செத்து போயிட்டேன், வருஷம் நான் கேட்கிறேன், ஆனா ரட்சிப்பு உண்டாகலையே. கர்த்தர் சொல்ல, நிச்சயமாய் ரட்சிப்பு வரும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் பாஸ்டிங் போடுங்க, வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. என் புருஷன் ரட்சிக்கப்பட, என் பிள்ளை ரட்சிக்கப்பட கலந்து கொள்ளுங்க. மனுபுத்திரர் செட்டைகளின் கீழ் வருகிறார். மனுஷன் கர்த்தருடைய கிருபை பெரியது என்று சொல்கிறார். போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னது, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். கர்த்தர் சொல்றாரு, நிறைவான பலன். ஏனென்றால் நீ தேவனுடைய செட்டைகளின் கீழ் இருக்கிறாய், தேவனுடைய பாதுகாவல் இருக்கிறது. 91வது சங்கீதத்தை நீ அடிக்கடி வாசிச்சு விசுவாசிக்கணும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். எத்தனை பேர் கரங்களை தட்டி விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! மோசே சொல்ற தொனித்ராசம் இருக்கு, அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், செட்டைகளின் கீழே அடைக்கலம், சிறகுகளாலே என்னை மூடுவார். கர்த்தர் சொல்ற, கர்த்தரை பார்த்து சொல்றாரு மோசே, என்ன சிறகுகளாலே மூடுவார். நீங்க சொல்லுங்க, என்ன சிறகுகளாலே மூடுவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்னை சிறகுகளாலே மூடுவார். கோழி குஞ்சு, தாய் கோழி சிறகு கீழே இருந்தா எதுக்காக பயப்படுமா? நீங்க சொல்லுங்க, எதுக்காக பயப்படுமா? எதுக்காக ஆபத்து வருமா? தேவனுடைய பிள்ளையே, உனக்கு சொல்றேன், நீ செட்டைக்குள்ள இருக்கணும், இல்லைன்னா பறந்துகிட்டே இருக்கு. எப்ப தாய் கோழியை விட்டு அந்த குஞ்சு தனியா பிரிஞ்சு போது அன்னைக்கு லவக்குன்னு அள்ளிட்டு போயிடும். அது உயிரை கொண்டு போய் பீறி போட்டுவிடும். செட்டை என்பது சபையை குறிக்கிறது. நீ சபைக்குள்ள இருந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். வாரம் நீ சபைக்கு வரணும். அப்பதான் பாதுகாவல் கிடைக்கும், அப்பதான் தேவனுடைய பாதுகாவல் கிடைக்கும். தேவன் தாயை கொண்டு இருக்கிறார், அவர் தமது செட்டைகளை விரிப்பார். அப்ப நம்ம உள்ள போய் உட்கார்ந்துக்கணும். அப்ப அவர் செட்டைக்குள்ள மறைச்சுக்குள்ள, தேவனுடைய செட்டைக்குள்ள எவனாவது நம்மளை ஏதாவது செய்ய முடியுமா? சாத்தானால ஏதாவது செய்ய முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார் என்று மோசே சொன்னார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பெரிய பாதுகாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 35:2 தாவீது அரசன் சொல்றார். சங்கீதம் 35:2 கர்த்தரை பார்த்து தாவீது சொல்றார், நீ கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து. எனக்கு ஒத்தாசை யாருமே இல்லை ஆண்டவரே. நான் யுத்தத்துக்கு போறேன், நீ தான் கேடகத்தையும் பரிசையும் பிடிச்சு எனக்கு முன்னாடி நடந்து போகணும்.
இந்த உலகத்துல நமக்கு யுத்தம் உண்டு, சாத்தானோடு யுத்தம் உண்டு. என்ன செய்ய? நம்ம சொல்லணும், கர்த்தாவே எனக்கு பலன் இல்லை, நீங்க தான் கேடகத்தையும் பரிசையும் பிடிச்சு எனக்கு முன்னாடி ஒத்தாசையா போகும். தாவீது சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம எங்க கண்ணை ஏறெடுக்கணும்? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது சொல்றாரு, பரிசையும் கேடகத்தையும் பிடித்துக் கொண்டு எனக்கு ஒத்தாசையா இருந்தோம். நீங்க சொல்றீங்க, அனைவரும் சொல்றதை நான் கேட்டேன், எனக்கு ஒத்தாசையே யாரும் இல்லைங்க. நான் கூட அன்னைக்கு நேரம் ஃபீல் பண்ணுவேன், அன்னைக்கு நேரம் உணர்வேன், எனக்கு ஊழியத்துல ஒத்தாசையா யாராவது பாட்டு படிக்க, யாராவது மியூசிக் வாசிக்க, இதுக்கெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். கர்த்தரை துதிப்பதற்கு இன்னைக்கு நியூ இயர் சர்வீஸ் 2 ஸ்பீக்கர் நம்ம இடத்துல, மாநில ஸ்பீக்கர் இல்லை. ஜான்போ ஜெர்மன் மேன் வாங்கினேன், 2 ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அவுஜா ஒரே ஒரு ஸ்பீக்கரை வச்சு இத்தனையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம். இப்போ மிக்சர் ஃபால்ட்டா இருக்கு. ஜாஸ்வாக்கு தான் தெரியும் எவ்வளோ தேவைகள் சபைக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மிக்சர் நல்ல மிக்சர் வாங்கினா 40,000 வரும், 40,000 ரூபாய். ஆராதனை முடிஞ்ச பிறகு சொல்லுவேன், கர்த்தர் உங்களை இருதயத்துல பேசினா நீங்க பொருத்தனையா செலுத்தணும். நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல ஸ்பீக்கர்லாம் வச்சு, நல்ல பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சு, நல்ல மிக்சர் விலை வந்த இதெல்லாம் வாங்கி நம்ம தான் தேவைகளை சந்திக்கணும். என்னுடைய தேவைகளுக்காக நான் ஒண்ணுமே உங்களிடத்துல கேட்கறதே இல்லை. சபையின் தேவைகள் இதெல்லாம் சபைக்கு அத்தியாவசிய தேவையா இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிற போது தேவன் இறங்கி வருகிறார். நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து தாவீது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக காட்டு மிருகங்களோடும், ஆகாயத்து பறவைகளோடும், ஆகாயத்து பறவைகளோடும், பூமியிலே ஊரும் பிராணிகளோடும், பூமியிலே ஊரும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, வில்லையும் பட்டயத்தையும், யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து, அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். வில்லையும் பட்டயத்தையும் ஓய செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 34:25 கர்த்தர் சொல்கிறார், சீக்கிரமா குயிக்கா, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து, இஸ்ரவேல் ஜனங்கள் காடுகளில் நித்திரை பண்ணுவார். சுகமாய் அவர்கள் தாவரம் பண்ணுவார், சுகமாய் வாழ்வார். சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளே நீ வருகிற போது தேவனுடைய சுகத்தை நீ பெற்று அனுபவிக்கிறார். தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவைகளோடு உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் காடுகளில் சுகமாய் நித்திரை பண்ணுவார்கள். லேவியராகமம் 26வது அதிகாரம், லேவியராகமம் 26வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம்
லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. அடுத்த வசனம், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டு விழுவார்கள். அதே அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களிலே கர்த்தர் சொல்கிறார், வாசிக்கலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் கற்பனைகளை கைக்கொண்டு, என் கற்பனைகளை கைக்கொண்டு, அவைகளின்படி செய்தால், அவைகளின்படி செய்தால், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும், பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு, உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். 2 கையை வைத்து கர்த்தர் சொல்றார், உன் அப்பத்தை திருப்தியாக நீ சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு. 2 கையை வைத்து உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு தேசத்தில் சுகமாய் குடியிருப்பேன். ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்ய பண்ணுவேன். உங்கள் சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள். தேசத்தில் சமாதானத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் அப்பத்தை நீங்கள் திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். சாலமோன் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். அவர் நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தம் நடைபெறவே இல்லை. ஆனபடினால் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை அவனால் கட்ட முடிந்தது. சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள் சுகம். உன் அலங்கத்தில் சமாதானம், உன் வீட்டிலே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள் சுகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் நீ குடியிருப்பாய். கையை வைத்துங்க, 2 கையை வைத்து. என் வீட்டிலே சமாதானம், என் வீட்டிலே சுகம். என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10:9, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இயேசுவை நம்முடைய வீட்டின் வாசலாய் இருக்கிறார். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சல் உனக்கு கிடைக்கும். நீ ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய அப்பத்திற்காக, குடும்ப தேவைகளுக்காக நீ ஜெபிக்கிற போது ஊழியக்காரனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். திருச்சபையினுடைய மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய மன்னாவை கொண்டு வருகிற தேவ மனுஷன் அப்பத்தை கொண்டு வருகிறான், போஷிப்பை கொண்டு வருகிறான்.
அவனுக்காய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என்னுடைய ஊழியக்காரனுக்கு வசனத்தை கொடுக்க வேண்டும், வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆர்வத்தோடு கூட நீங்கள் கடந்து வர வேண்டும். இந்த வாரம் தேவன் எனக்கு என்ன போஷாக்கை, என்ன மன்னாவை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த மன்னாவை பெற்றுக் கொண்டுதான் அந்த வாரம் முழுவதும் நம்மால் பலனடைந்து ஓட முடியும். விசுவாசிகள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருகிறது. அப்பதான் ஊழியக்கான நானும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பேன். என் ஜனங்கள் கடந்து வருவார்கள், அவர்களுக்கு நான் போஷிப்பை நான் கொடுக்க வேண்டும், அவர்களை திருப்தி அடைய செய்ய வேண்டும். என்னால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் வற்றாத நீர். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நடத்துதலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க சொல்லணும், கர்த்தாவே என்னை நித்தமும் நடத்தும் என்று கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடத்தும் என்று கேட்க வேண்டும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடையும். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடத்தும். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே எனக்கு மேய்ச்சல் உண்டு. எனக்கு சாப்பாடு இல்லாமல் என் தகப்பன் என்னை அனுப்பிவிடவே மாட்டான். என்னை திருப்திப்படுத்துவதுதான் என் தகப்பனுடைய நோக்கம். என் குடும்பத்தில் சமாதானம் அருளுவதுதான் என் தகப்பனின் நோக்கம். நான் அலை பாய்ந்து கொண்டு அமைதியற்று வாழ்வது என் தகப்பனுக்கு நோக்கம் அல்ல. இந்த தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். உன் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் உன் தேசத்தில் குடியிருப்பாய். பட்டயம் உன் தேசத்தில் உலாவுவதில்லை. உன் சத்துருக்களை நீ முறியடிப்பாய், நீ மேற்கொள்வாய். அமர்ந்த தண்ணீரண்டை நீ நடத்துகிறார். மேய்ச்சல் கொடுக்கிறாரு. ஆடுகள்லாம் மேய்து, புல்ல மேய்து, அடுத்து தண்ணி வேணாது, அது போய் தண்ணி குடிக்குது. அது சமாதானமான வாழ்க்கையை குடிக்கிறது. பீஸ்ஃபுல் லைஃப். வாழ்க்கையில அமைதியை தேவன் கட்டளை. இந்த வருஷத்திலே நீ அமைதியற்றவனாய் வாழ்ந்திருப்பாய், இளைப்பாறுதல் அற்றவனாய் வாழ்ந்திருப்பாய், தேவ சமாதானத்தை துளைத்தவனாய் நீ வாழ்ந்திருப்பாய். கர்த்தர் சொல்றார், நீ அமைதியாய் இருப்பாய். உன் குடும்பத்தில் அமைதியை நான் கட்டளையிடுவேன், சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் தீர்க்கன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், கர்த்தாவே உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், நீர் என்மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர், நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் பாதுகாப்பு, ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் ரட்சிப்பு. அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே உம்மை துதிப்பேன், என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, என்னை தேற்றுகிறீர். கையை வைத்து சொல்லுங்க, எல்லாரும் 2 கையை வைத்து. கர்த்தாவே என் மேல் கோபமாய் இருந்தீர் சொல்லுங்க, உம்முடைய கோபம் நீங்கிற்றுன்னு சொல்லுங்க. நீர் என்னுடைய பாதுகாவலாய் இருக்கிறீர். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே என் ரட்சிப்புமானவர். ஏசாயாவை வாசிக்கிறோம். நொடிப்பொழுது கர்த்தருடைய கோபம் தயவு வாழ்நாள்.
எல்லாரும் கத்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக 2 கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராபாஷியா கராபாலா சந்தரா பௌஷா. எல்லாரும் 2 கைகளை வைத்து கத்தரை நல்ல கையை வைத்து கத்தர் கொடுத்த ரிசீவ் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க. விசுவாசி. யெகோவா தேவன் உன் பலன். யெகோவா தேவன் உன் பலன். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் என் கோட்டை என் நம்பிக்கையும் என் துருகமாய் இருக்க. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். கைகளை தட்டலாம். நல்ல கைகளை தட்டலாம். நல்ல கைகளை தட்டலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 62:11. ஏசாயா 62 கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 62:11 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, சபையை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ உன் பாதுகாவல் வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், இயேசு அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று, இயேசுவுக்கு முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். பூமியின் கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். சபையே, உனக்கு ரட்சிப்பு வருகிறது. தேவன் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் உமக்கு முன்பாகவும் வருகிறது. கர்த்தருக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் தரித்திரனா போகவே மாட்டான். நல்ல விசுவாசி, நல்ல நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கு ஒருவன் ஊழியம் செய்ய சொல்லுங்க, தரித்திரனா போகவே மாட்டான். சத்தமே இல்லாத நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செஞ்சா தரித்திரனா போகவே மாட்டான். கர்த்தருக்கு கொடுத்த ஒருத்தரும் தரித்திரனா போகவே மாட்டான். சரித்திரமே இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவருடைய ரட்சிப்பு வருகிறது, அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீங்க ஒன்ன விசுவாசிக்கணும். நீங்க கர்த்தருக்கு என்ன ஊழியம் செய்றீங்களோ அதுக்குரிய பலனை கர்த்தர் நீங்க இந்த பூமியிலையும் கொடுப்பார், பரலோகத்திலையும் கொடுப்பார். கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சா, வேலை செய்யாம உங்க முதலாளி சம்பளம் கொடுப்பாரா? நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுக்குரிய சம்பளத்தை நீங்க பெற்றுக்கொண்டு வரீங்க. காலையில வேலைக்கு போறீங்க, சாயந்தரம் வேலையை விட்டு வரீங்க. வார சம்பளம் இருக்கு, மாத சம்பளம் இருக்கு, தினக்கூலி இருக்கு. அது மாதிரி கர்த்தர் சொல்றாரு சபையை பார்த்து, பூமியின் கடைசி வரைக்கும் நீ சொல்லு, கர்த்தர் அளிக்கக்கூடிய பலன் அவரோடு கூட வருகிறது. தேவனுடைய பலன் உன் கையின் மேல கிடைக்குது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வெகுமதியை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளையே, அவர் அளிக்கக்கூடிய பலன் அவரோடு, அவருடைய ரட்சிப்பு அவரோடு கூட வருகிறது. இரண்டாவது குறிப்பு நேராய் நான் கடந்து செல்ல அவசியப்பட்டிருக்கிறேன். சுருக்கமாய் நான் முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த முதல் வாக்குத்தத்த வசனத்தை வாசி. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். சதா காலமும் நீ வெட்கப்பட மாட்டாய், கலங்க மாட்டாய். கர்த்தர் சொல்றார். தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவரை நீர் விடுவித்தீர்,
உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். தேவனை நம்பினா அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நீ கர்த்தரை நம்பு, நீ வெட்கப்படவே மாட்ட. வேற எதையும் நம்பாது. உன்னுடைய முழு நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகவில்லை. உன்னை பிரகாசிக்க செய்கிறது தான் கர்த்தருடைய வேலை. நீ தலை குனியணும், வெட்கப்படணும்ன்றது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவேளை நீ வெட்கம் அடைந்திருக்கலாம், தலை குனிந்திருக்கலாம். ஏசாயா 29:22 வாசி. ஏசாயா 29:22 வாசி. கர்த்தர் சொல்றாரு, வாசிக்கலாம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்துப் போவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்றார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. நம்மள யாரு? யாக்கோபினுடைய சந்ததி. அவனை என்ன செஞ்சான்? தனித்து போராடினான். உன் பேர் என்னன்னு கேட்டார் கர்த்தர். என்னை ஆசீர்வதித்தால் வெளியே போக உங்க விட மாட்டேன்னு சொன்னான். உன் பேர் என்ன? யாக்கோபு. ஓ, அதை மாத்துப்பா. நீ நீ ஏமாத்துக்கார. உன் சகோதரன் ஏசாவை ஏமாத்தின. இனி உன் பேர் கிடையாது, யாக்கோபு கிடையாது. சேஞ்ச் பண்றேன் உன் பேர். இனிமே உன் பேர் இஸ்ரேல். நாங்களா யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், சபை. கர்த்தர் சொல்றாரு, சபையை இனி நீ வெட்கப்பட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்றார். இனி உன் முகம் செத்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீ எந்த காரியத்துல வெட்கப்பட்ட, எந்த காரியத்துல தலை குனிஞ்ச, இருதயத்தில் அறிக்கைப்பட்ட, கர்த்தர் இந்த ஆண்டிலே அதை இரட்டிப்பாய் மற்றவர்களுக்கு முன்பாக கொண்டே தலை நிமிரச் செய்வார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார். அநேகர் நினைக்கலாம், அநேகர் உலகத்தான இவன் விழுந்துடணும், இவன் நஷ்டம் அடையணும். விழுந்ததை பார்த்து சிரிப்பான். ஆனா அவனுக்கு தெரியாது, எனக்கு ஒரு பின்னாடி ஒரு புயல் தாங்கிக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா நான் விழல, கர்த்தர் என்னை தாங்கி கொண்டிருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விழல, நீ விழ மாட்ட. கர்த்தர் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் கர்த்தர் சொல்ற 41வது அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். ஏசாயாவின் புத்தகம் 41வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும், கர்த்தர் சொல்றாரு, இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். வெட்கி லட்சை அடைவார். உன்மேல எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார். உன் மேல யாரெல்லாம் எரிச்சலாய் இருக்கானோ அவன் வெட்கப்படுவான். அநேகர் எரிச்சல் படுவான் நம்ம மேல. ஐயோ இவ்வளவு வசதியா இருக்கானே, ஐயோ கார் வாங்கிட்டானே, ஐயோ வீடு கட்டிட்டானே. கர்த்தர் சொல்றாரு, உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் அவன் வெட்கப்பட்டு லட்சை அடைவான். அடுத்து, உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஒன்றுமில்லாமல் போவார். நீ வழக்காடாத. கர்த்தர் சொல்றாரு இந்த வருஷத்துல, நீ வழக்காடாத.
நம்ம மற்றவங்களோட வழக்காடக்கூடாது, நியாயம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சரி சரின்னு பேசணும். உலகத்தான் என்ன சொன்னாலும் நீ சரி சரின்னு பேசு. ஏன்னா வேதம் சொல்லுது, உனக்காக வழக்காடுகிற ஒரு நபர் இருக்கிறார், அவர் இயேசு. கரங்களை தட்டி விசுவாசிங்க, கரங்களை தட்டி விசுவாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வழக்கையின் மேல் சாற்றி விட்டேன். நீங்க சொல்லணும், என் வழக்க உன் மேல சாற்றி விட்டேன். நான் வழக்காட மாட்டேன். வழக்காடுறது என் வேலை இல்லை. பிள்ளைங்க பெற்றோரோட வழக்காடக்கூடாது. எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, நீ வழக்காடாத. காலை எட்டத்தனையாய் கொடுத்தான் மகளுக்கு. அவள் நிலத்தை கேட்டான், இவன் நிலங்களை கொடுத்தான். தேவனுடைய பிள்ளைகளை வழக்காடாதே. அடுத்த வசனத்தை வாசி. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்களை தேடியும் நீ காண மாட்டாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒருவரும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். அடுத்த வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். எல்லாம் சொல்லுங்க, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான். எல்லாம் சொல்லுங்க, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, சத்தமா சொல்லுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். விசுவாசிக்கிறையா? யார் மேலே எரிச்சலாக உன் மேல எரிச்சல் பண்ணனே அவன் வெட்கப்படுவான். உன்னோட வழக்காடுறனே இல்பொருளாவான். ஏன்னா கர்த்தர் உன் வலது கையை பிடித்திருக்கிறார், நீங்க பிடிக்கல. நான் உன் வலது தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து என்று கர்த்தர் சொல்றேன். நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தர் என் வலது கையை பிடித்திருக்கிறார். விசுவாசிக்கணும், கர்த்தர் என் வலது கையை பிடித்திருக்கிறார். நம்ம பிடிச்சா விட்டுருவோம். கர்த்தர் பிடிச்சார்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான்னு விசுவாசிக்கிறேன். உங்க கைகளை தட்டி கர்த்தரை ஆரம்பிங்க. நல்ல கரங்களை தட்டி ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 89:26 தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு. சங்கீதம் நான் சுருக்கமா முடிக்க போறேன். சங்கீதம் 89:26. சங்கீதம் 89:26 பார்க்கலாம். 89:26. அவன் என்னை நோக்கி, தாவீது என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். என்ன சொல்லுவான் தாவீது? நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தரை பார்த்து என்ன சொல்லணும்? என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின், சொல்லுங்க, கன்மலை என்று சொல்லுவான். நம்ம தேவனை பார்த்து என்ன சொல்லணும்? பிதான்னு சொல்லணும், என் தேவன் சொல்லணும், என் ரட்சிப்பின் கன்மலை.
பாதுகாக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. கண்மலை, ரட்சிப்பின் கண்மலை. கண்மலை மேல மோதினா என்ன ஆகும்? கண்மலைக்கு ஒரு சேதமும் வராது, அதுல மோதினவங்களுக்கு தான் சேதைய. அடுத்து முந்தின தாவீதை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 20-26 வசனம் வரை வாசிக்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, சத்துரு அவனை கர்த்தர் சொல்ற, என் கை அவனோடு உறுதியாய் இருக்கும், என் பயம் அவனை சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடக்கடித்து, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடக்கடித்து, அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன், அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும், அவன் கையை சமுத்திரத்தின் மேலும், அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன், ஆளும்படி வைப்பேன். அடுத்ததுதான் சொல்றாரு தாவீது, சொல்லுங்க. அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். ஏன்? சத்துருக்களை தேவன் மடக்கடிப்பார், ஆளும்படி செய்வார். கையை நீட்டி சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன். சொல்லுங்க, சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவன் சொல்லுங்க. ஆதாம சுவாத்து சொன்னார், ஆண்டு கொள்னு கர்த்தர் சொன்னார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு, எல்லாத்தையும் அவன் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, கையில கொடுத்துட்டு ஆண்டு கொள். சுருக்கமா முடிக்கிறேன், குறிப்புக்கு நேராக கடந்து வரலாம், சமயம் ஆயிடுச்சு. ரோமர் 11 சுருக்கமா முடிச்சிடறேன். ரோமர் 11 26 27. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து, மீட்கிறவர் பரலோகத்திலிருந்து வந்து, அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார், அவபக்தியை சபையை விட்டு விலக்குவார். அடுத்த வசனம், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களோட செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது, இதுவே நான் அவர்களோடு செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை இங்கே தன்னுடைய புத்தகத்தில் இடம்பெற செய்கிறார். இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து யாக்கோபை, அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார். ரட்சிக்கிறவர் எங்க இருந்து வருவாரு? பரலோகத்திலிருந்து வருவாரு. அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். யோபு என்ன சொல்லுது? யோபு பக்தன். யோபுன்னு சொல்லக்கூடாதுன்னா யோபு என்ன சொல்லணும்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யோபு பக்தன் சொல்லுங்க எல்லாரும். நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்மெல்லாம் பக்தர்கள், தேவனுடைய சீடர்கள், விசுவாசிகள். நமக்கு ஏன் விசுவாசிகள் பேர் வச்சாங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க விசுவாசிகள். அவிசுவாசம், அவபக்தி நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டவே கூடாது. இயேசுவை நம்பணும், விசுவாசிக்க. அவர் ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை பரலோகத்திலிருந்து வந்து ரட்சிப்பார். ஒருவேளை நீ சோர்ந்து போய் வந்திருக்கார். தேவனுடைய பிள்ளையே, யோபு பக்தனாய் இருந்தார்.
அவனுடைய வாழ்க்கையில அவபக்தி வரவே இல்லை. அவன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமத்தில் உறுதியாய் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே பாட்டு ஒரு வருஷம் போட்டு அப்படியே நம்ம இங்க இருந்து கடந்து போகலாம். எரேமியாவின் புத்தகம் கர்த்தர் சொல்கிற 31, 34. இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருத்தன் வந்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை நீ நினையாதிருப்பேன். அவர்களுடைய அக்கிரமங்களை நான் மன்னித்து அவர்களுடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார். தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏசாயாவில் வாசிக்கிறோம், முதுகுக்கு பின்பாக போட்டுவிட்டார். ஒரு நாளும் அவர் அதை திரும்பி பார்க்கவே மாட்டார். தேவனுடைய பிள்ளையே, அவபக்தி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்கன்னா தேவனுடைய கிருபை. ஏன்னா இந்த வருஷம் அவ்வளவு அலைகள் அடித்தது. விசுவாசத்துக்கு அவ்வளவு தர்ம சங்கடம் வந்துச்சு. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் கேள்விக்குறியாக்கப்பட்டார். ஏன் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்? தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. சோதோம் தேவனுடைய கோபத்தினால் சின்னாபின்னமாய் போய்விட்டது. ஆகையினால தான் பழைய வருஷத்துல நம்ம புது வருஷத்துக்குள்ள கடந்து வரும்போது கர்த்தர் சொன்னார், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறி. அநேகருக்குள்ளே அவபக்தி வந்துருச்சு. ஏன் இங்கே சபைக்கு போகணும்? ஏன் விசுவாசிக்க? வருமானம் இல்லையே, வேலை இல்லையே, உலகம் முழுவதும் லாக்டவுன், எல்லாரும் வேலைக்கு போல, உலகம் முழுவதும். தேவனுடைய எந்த சூழ்நிலை வந்தாலும் யோபுவை போல பக்தனாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு உற்சாகத்தின் ஆவியை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அவபக்தி இருக்கவே கூடாது. விசுவாசமான தேவனை விசுவாசி. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்ற, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார். உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை அவர் வரும் வரை காத்து. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒப்புவிக்கப்பட்டதுன்னா என்ன? கர்த்தர் நம்ம இடத்துல என்னத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பு, சால்வேஷன். இலவசமாய் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டார். இலவசம் ரட்சிப்பு. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார், பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு தேவன் தெரிந்தெடுத்தார். விலையேறப்பட்ட கிருபை, இயேசுவின் புண்ணியம். ஆகையினாலே இந்த திருச்சபைக்குள்ளே நாம் கடந்து வந்தோம். அது நம்முடைய கரத்திலே கொடுக்க ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய தாளந்துகள். இதை பெற்றுக்கொண்டு இதை வளர வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும், யூஸ் பண்ணணும். தேவனுடைய வரங்களை பயன்படுத்த வேண்டும். ஒரு தாளந்து வாங்கினவன் மண்ணுக்குள் புதைத்து வைத்த எஜமானனை குறை சொன்னான். நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று எஜமானனை குறை சொன்னான். 2 தாளந்து வாங்கினவன் எஜமான இடத்தில் 4 சமர்ப்பித்தான். 5 தாளந்து வாங்கினவன் 10 சமர்ப்பித்தான்.
தேவனுடைய பிள்ளையே, நீ தாளந்துகளை பயன்படுத்து. கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அவர் வரும் வரை காத்துக்கொள்ள. அவபக்தி உன் வாழ்க்கையில வந்துவிடவே கூடாது. கையை வைத்துங்க. எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற அவபக்தி, இந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய வைத்திய நாமிகள், அவபக்தி, கொள்ளை நோய் எல்லாம் ஓடணும். தேவனுடைய இரக்கம் வர வேண்டும். அவர் இரக்கத்தில் கையை வைத்து எல்லாரும் 2 கையை வைத்து கெஞ்சி மன்றாடுங்க. கொஞ்ச நேரம் கெஞ்சி மன்றாடுங்க. எல்லாம் 2 கையை வைத்து கெஞ்சி மன்றாடுங்க. கர்த்தர் சொல்றாரு, முதுகு பின்னாடி போட்டுட்டேன், நான் நினைக்க மாட்டேன் கர்த்தர் சொல்றாரு. நான் நினைக்க மாட்டேன் கர்த்தர் சொல்றாரு. இதே காரியத்தை எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய புஸ்தகத்தில் இதே வசனத்தை இடம்பெற செய்கிறார். சொல்லி முடிச்சிருந்தேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். ஒரே ஒரு காரியம் தான். இவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. இதையும் கேட்டுட்டு அப்படியே செவியில கேட்டுட்டு இருதயத்துல போட்டுட்டு அப்படியே நீங்க கடந்து போகலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் திரும்பிக் கொள்ளலாம். 10, 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, என்னுடைய வசனங்களை அவருடைய மனதிலே வைத்து, அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். என் வசனத்தை அவர்களுடைய இருதயத்தில் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். தேவனை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும், ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய். தேவனுடைய பிள்ளையே, கிருபை சொல்லு கிருபை சொல்லு. கிருபை இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. அநியாயக்காரங்களா இருக்கிறோம் நம்ம எல்லாம். கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாது இருப்பேன் என்று கர்த்தர். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரி. வல்லமை தாருமே, அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை தாருமே, அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை எல்லாரும் கரங்களை அபிஷேகம் அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. ஊற்றிடுவே
ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சன்னத்தை தட்டி எல்லாம் தூக்கம் தப்புற நேரம் ஒரு அபிஷேகத்துல நிரம்பிடுது. ஆமென். எல்லாரும் நல்லா சுறுசுறுப்பா இருங்க, நல்லா கைய கால உதருங்க. ஒரு அபிஷேகம் தலையை பிடிக்கணும். உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை ஒரு அபிஷேகம் இறங்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாரும் என்னோட சேர்ந்து உமக்கு ஊழியம் செய்திடுவோம், உமக்கு ஊழியம் செய்திடுவோம், உமக்கு ஊழியம் செய்திடுவோம். எல்லாம் சொல்லுங்க. உமக்கு ஊழியம் செய்திடுவோம். ஆமென். அபிஷேகம் தலைமலை இறங்கு, அபிஷேகம் தலைமலை இறங்கு, அபிஷேகம் தலைமலை இறங்கு. உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரை அபிஷேகம் பற்றி பிடிக்கும். வியாதி ஓடுது, வியாதி ஓடுது. நல்ல கை வலிக்கிற அளவுக்கு நல்லா தடுங்கப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 45:17 கர்த்தர் சொல்கிறார், சபை இஸ்ரவேல் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். எங்களுக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாவலை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆம் தகப்பனே, ஆம் தகப்பனே. இயேசு வரும் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம். அவருக்கு இடும் நாமம் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. தேங்க் யூ ஃபாதர். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுங்க. அந்நாட்கள் வரும். கர்த்தர் சொல்ற நாள் வந்துருச்சு. இயேசு வரப்போகிறார். யூதா ரட்சிக்கப்படும், சபை ரட்சிக்கப்படும், பாதுகாக்கப்படும். மனுபுத்திர செட்டைகளின் கல் வருகிறார். கிருபை பெரியது என்று சொல்கிறார். கர்த்தாவே, உம்முடைய செட்டைகளின் மறைவிலே என்னை மறைத்துக் கொள்ளும். சங்கீதம் 91 மோசே சொல்கிறார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், தமது சிறகுகளாலே அவர் உன்னை மூடுவார். தேவன் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடி வைத்திருக்கிறார். தேவனுடைய பாதுகாவலின் கீழே இருக்கிறார். கோழியானது தன்னுடைய குஞ்சு எப்படி செட்டை கீழே பாதுகாக்குதோ அது போல பாதுகாக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே. நீ சுகமாய் தங்கி இருப்பாய். உன் அப்பத்தை சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பாய். பட்டயமும் தேசத்தில் உலாவுவதில்லை. சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். God's promise, கர்த்தருடைய வாக்குத்தத்தம்.
உன் அப்பத்தை சாப்பிடுவாய், நீ சுகமாய் குடியிருப்பாய். கர்த்தாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானத்தை அலங்கத்திற்குள் சுகம், அரண்மனைகளுக்குள் சமாதானம். சங்கீதம் 122:7. இயேசு வாசலாய் இருக்கிறார், உள்ளும் புறமும் மேய்ச்சல், உனக்கு திருப்தியை தருவார். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நீ மன்னாவினால் திருப்தி அடைவாய். உலக பிரகாரமாகவும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் வீட்டிலே அப்ப குறைவு ஏற்படவே ஏற்படாது, ஆகார குறைவு ஏற்படவே ஏற்படாது, ஆகார திரட்சி தான் ஏற்படும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் உன்னை போஷிக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். எல்லா ஜீவராசிகளின் கண்களும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீ வெட்கப்பட மாட்டாய், சதா காலம் வெட்கப்பட மாட்டாய். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. உண்மையில் எரிச்சலாய் இருக்கிறவர்கள் வெட்கி லட்சிய அடைவார்கள். ஏசாயாவிலே வாசிக்கிறோம், அவங்க தான் எரிச்சலா இருக்கவங்க தான் வெட்கப்படுவாங்க, நீ வெட்கப்பட மாட்டான். உன் தலையை நிமிர பண்ணுவாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை அவபக்தியை எங்களுடைய கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போட மாட்டோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்திருப்பது தேவனுடைய கிருபை. அநேக அவபக்தி எங்களை கவிக்கொள்ள நேரிட்டது. அநேக சந்தேகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. பேதுரு ஆழ்கடலிலே மூழ்கி போனான், சந்தேகப்பட்டான். நானும் நடக்க வேண்டும் என்று சொன்னான். கடலிலே நடந்து வா என்று இயேசு சொன்னார். அலைகளை பார்த்து அவன் பயந்த போது, விசுவாசம் குறைந்த போது, அவன் கடலிலே மூழ்கி போன போது இயேசு அவனுடைய வலது கரத்தை பிடித்து ரட்சித்தார். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை ஆராதிங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவபக்தி இருக்கவே கூடாது. யோபுவை போல நாங்கள் பக்தர்களாய் இருக்க வேண்டும். யோபுவுக்கு அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தபோது அவன் உத்தமத்தில் உறுதியாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் யாக்கோபிலிருந்து அவபக்தியை விலக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் அக்கிரமத்தை நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் அநியாயத்தை கிருபையாய் மன்னிப்பேன் என்று சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க. என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்க. என் மேல் கிருபையாயிரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருப்பதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய ஆவியான ஐக்கியம், சிநேகமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் உலகத்துக்கு உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை வரைந்து நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களை வருவார். அவன் சத்தம் அவர்களே, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, எல்லா கை வலிக்கிற அளவுக்கு ஒரு கைதல். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் 10 நிமிஷம் அப்படியே உட்காருங்க. ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் யாரும் வெளியே போயிடக்கூடாது. 100 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெற்றது.